ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு தில்ஸ் வாய்ஸ் ஓவர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். அது போக இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். அதுவும் இல்லாம இந்த படம் சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் மனசளவுல இன்னும் சின்ன குழந்தை தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்களும் இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு மிகப்பெரிய ராஜ்யத்தோட இளவரசிய ஒரு பெரிய அரக்க கடத்திடுறான். இளவரசியை காப்பாத்த ஹீரோ என்னென்னலாம் சாகசம் பண்ணான் தான் கதையே. சரி வாங்க படத்துக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. அப்பதான் இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். படத்தோட ஸ்டார்டிங்ல ரெண்டு பெரிய மலையை காட்டுறாங்க. அப்படியே பேக்ரவுண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மலைகளுக்கு நடுவுல ஒரு அரக்கன் வாழ்ந்துட்டு இருக்கான். அதுவும் இல்லாம நைட்டு மட்டும்தான் அந்த அரக்கன் வெளியே வருவான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு அரண்மனையை காட்டுறாங்க. அதுக்குள்ள யாரோ இம்பார்ட்டன்டான நியூஸ சொல்ல போற மாதிரி காட்டிட்டு இந்த டைம்ல இந்த நாட்டோட இளவரசியை காட்டுறாங்க. அவளுக்கு இன்னைக்கு 18வது பிறந்த நாள். அதனால ராஜாவும் ராணியும் இளவரசிய நீ இந்த வருஷம் கல்யாணம் பண்ணியே தீரணும்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம ராஜா பக்கத்து நாட்டு இளவரசனான ஃபெட்ரிக்க கூப்பிட்டுட்டு வந்து இளவரசி கிட்ட காட்டுறாங்க. அப்போ இளவரசி எல்லாரும் முன்னாடி வச்சு ஃபெட்ரிக்க பிடிக்கலன்னு சொல்லிடுறா. அதனால ராஜா செம டென்ஷன் ஆகிறாரு. அப்படியே ராஜா ஃபெட்ரிக்கோட ஒரு போட்டோவை எடுத்துட்டு வந்து என்ன சொல்றாருன்னா, நீ என்ன சொன்னாலும் நான் உன்னை ஃபெட்ரிக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெட்ரிக்கோட போட்டோவை இளவரசி கிட்ட கொடுத்துட்டு போறாரு. அப்படியே அடுத்த நாள் காலையில விடிஞ்சதும் இளவரசி ரூமுக்கு ராஜா வராரு. அங்க வந்து இளவரசியோட பேரை சொல்லி கூப்பிட்டா எந்திரிக்கவே மாட்டேங்கிறா. என்னடா எந்திரிக்க மாட்டேங்கிறான்னு ராஜா பெட்ஷீட்டை தூக்கி பார்த்தா அங்க இளவரசியே இல்ல. அதுக்கு பதிலா வைக்கப்புல் வச்சு ஒரு ஆள் தூங்குற மாதிரி செட்டப் பண்ணிட்டு போயிருப்பா இளவரசி. அதுவும் இல்லாம ராஜா கொடுத்த ஃபெட்ரிக்கோட போட்டோ இருக்கும்ல, அதுல கத்திய சொருகி வச்சுட்டு போயிருப்பா இளவரசி. இளவரசி எங்கதான் போனான்னு இப்பதான் காட்டுறாங்க. அவ ஒரு குதிரையை எடுத்துட்டு எப்படியாச்சும் தப்பிச்சு போனா போதுன்னு காட்டுக்குள்ள குதிரையை ஓட்டிட்டு போற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா எஸ்பின்னு ஒரு சாதாரண ஒரு ஆளை காட்டுறாங்க. இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அதனால இவனை ஹீரோன்னு கூப்பிட்டுக்கலாம். ஹீரோவும் அவன் வீட்டுக்கு தேவையான காய்கறி பழம்லாம் கொண்டு போயிட்டு இருக்கும்போது பின்னாடி வேகமா குதிரையில இளவரசி போறா. நம்ம ஹீரோவும் பயத்துல தண்ணிக்குள்ள விழுந்துடுறா. இளவரசி குதிரையை நிறுத்திட்டு நம்ம ஹீரோவை காப்பாத்த அந்த ஆத்துக்குள்ள இறங்கி ரெண்டு பேரும் கரையில ஏறி உட்கார்றாங்க. அப்ப ஹீரோ இளவரசி சாப்பிடறதுக்காக அவன் கிட்ட இருந்த எல்லா பழத்தையும் கொடுக்குறான். இளவரசியும் செம்ம பசில இருந்திருப்பா போல. ஹீரோ கொடுத்த எல்லா பழத்தையும் சாப்பிடுறா. இதுக்கப்புறம் இளவரசி சரி எஸ்பின் நான் கிளம்புறேன்னு சொல்றா. அதுக்கு ஹீரோ உன்னோட பேர் என்னன்னு கேட்டதும் இளவரசி எனக்கு என்னமோ நம்ம இன்னொரு டைம் மீட் பண்ணுவோம்னு தோணுது, அதனால அப்ப சொல்றேன்னு சொல்லிட்டு போயிடுறா. அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோ அவன் வீட்டுக்கு திரும்பி போறான். அப்போ அவனோட பிரதர்ஸ் ரெண்டு பேரும் பேர் அண்ட் பவுல் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்த ஹீரோவோட அப்பா என்னடா வீட்டுக்கு தேவையான சாப்பாடை கொண்டு வந்துட்டியான்னு கேக்குறாரு. அப்ப ஹீரோ பேக தட்டும் போது அதுல இருந்து தண்ணியா வந்து ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் விழுவுது. இத பார்த்தா அவன் அப்பாக்கு செம கோவம் வருது. சரி விடுன்னு ஹீரோ வீட்லயே இரு, நான் உங்க அண்ணன் ஏதாச்சும் வேட்டையாடிட்டு வரோம், உன்னை நம்பினா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்றாரு. அப்படியே சீனை கட் பண்ணா நைட்டு ஹீரோ மட்டும் அவன் வீட்டுல நெருப்ப பத்த வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். அப்போ என்ன நினைச்சான்னு தெரியல, திடீர்னு ஒரு குச்சியை எடுத்து வால் சண்டை போடுற மாதிரி விளையாடிட்டு இருப்பான். அதுவும் இல்லாம அந்த குச்சியோட எண்டுல நெருப்பு இருக்கும். இப்படி இவன் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த குச்சில இருந்த நெருப்பு ஒரு துணியில விழுவும். அப்படியே நெருப்பு பத்த ஆரம்பிக்குது. இத பார்த்த ஹீரோ அந்த நெருப்பு அணைக்க ட்ரை பண்றான். ஆனா அந்த வீட்டுல நிறைய இடத்துல அந்த நெருப்பு பரவ ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரம் கழிஞ்சு ஹீரோட வீடு ஃபுல்லா எரிஞ்ச சாம்பல் ஆகிருது. அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம இளவரசியை காட்டுறாங்க. காட்டுக்குள்ள எங்க போறதுன்னு தெரியாம சுத்தி திரிஞ்சிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் கேக்குது. அப்போ அவ கூட இருந்த குதிரையும் இளவரசியை விட்டுட்டு ஓடி போயிருது காட்டுக்குள்ள. இந்த நேரத்துல ஒரு சத்தம் இவளை பார்த்து வர்ற மாதிரி இருக்கும். அதனால இளவரசி அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறா. அப்போ ஏதோ ஒண்ணுல தட்டி விட்டு கீழே விழுந்ததும் ஏதோ ஒரு பெரிய நிழல் இளவரசி முன்னாடி நிக்கிற மாதிரி காட்டிட்டு சீனை கட் பண்றாங்க. அப்புறம் வேட்டையாட போனாங்களா ஹீரோட அப்பா அப்புறம் பிரதர்ஸ் எல்லாம், அவங்க திரும்பி வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு ஃபுல்லா எரிஞ்சு போயிருக்கும். ஹீரோ இப்படி பண்ணதுனால ஒண்ணும் பண்ண முடியாதுல, அதனால ஹீரோட அப்பா நேரா எரிஞ்சு போன வீட்டுக்குள்ள போய் அவரோட வைஃப் போட்டோ எடுக்கிறாரு. அதுவும் பாதி எரிஞ்சு போன நிலைமையில தான் இருக்கும். ஹீரோட அப்பா இந்த கோவத்துல நின்னுட்டு இருக்கும் போது இந்த டைம்ல இளவரசன் இருக்கான்ல ஃபெட்ரிக், அவன் அவனோட ஆளெல்லாம் கூப்பிட்டு இந்த இடத்துக்கு வரான். வந்து என்ன சொல்றான்னா, நாங்க எல்லாரும் இளவரசியை தேடிட்டு போயிட்டு இருக்கோம், அதனால கண்டிப்பா நீங்க எங்களுக்கு உதவி பண்ணுங்க. அப்படி இளவரசி நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய பரிசு தருவோன்னு சொல்றான். இதனாலேயே ஹீரோட அப்பா ஹீரோ கிட்ட, டே நீயும் உங்க அண்ணனுக்கெல்லாம் இளவரசியை தேடி போங்க, அதுவும் இல்லாம இளவரசியை கண்டுபிடிச்சாதான் அதுல இருந்து வர்ற பணத்தை வச்சு வீடு கட்ட முடியும்னு சொல்றாரு. அப்படியே இளவரசியை தேடி ஹீரோவும் அவனோட பிரதர்ஸும் போறாங்க. அப்ப கீழே தொப்பியும் ஒரு உடஞ்சு போன கண்ணாடியும் எடுத்து வச்சுட்டு யூஸ் ஆகும்னு வச்சுக்கிறான். இத பாக்குற ஹீரோட பிரதர்ஸுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஏற்கனவே ஹீரோ வீட பத்த வச்சதுனால செம டென்ஷன்ல இருப்பாங்க அவன் மேல. இப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு யாரோ உதவி கேக்குற மாதிரி சத்தம் கேக்குது. ஹீரோவும் அவனோட
அவனோட பிரதர்ஸ் கிட்ட சொல்லாம அந்த சத்தம் வர்ற இடத்துக்கு போறான். அங்க போனதும் ஒரு வயசான பாட்டி இருக்காங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு அந்த அரக்கனை கொல்லணும்னா ஒரு அற்புத சக்தி வாள் இருக்கும், அதை கண்டுபிடி. அதுவும் இல்லாம ஹீரோக்கு ஒரு மேஜிக்கல் மேப்பை கொடுத்துட்டு அடுத்தடுத்து எங்க போகணும்னு இந்த மேப் காட்டுன்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த மேப்பை பார்த்து நடந்து போறான். இப்பதான் காட்டுறாங்க, இவன் இவ்வளவு நேரம் நின்னுட்டு இருந்தது அந்த பெரிய அரக்கனோட ஃபுட் பிரிண்ட் மேலதான். அப்படியே சீனை கட் பண்ணா அரண்மனையில காட்டுறாங்க. அங்க வேலை செய்யறவன் ஒரு பெரிய பல்ல எடுத்துட்டு வந்து நம்ம இளவரசிய அந்த மலை அரக்கன் தான் கடத்திட்டு போயிருக்கான்னு ராஜா கிட்ட சொல்றான். அப்படியே சீனை கட் பண்ணா இந்த இன்ஃபர்மேஷன் கரெக்ட் தான் போல. இளவரசி ஒரு குகையில முழிக்கிறா. அவளுக்கு வெளியே போக எந்த ஒரு வழியும் இல்ல. இந்த டைம்ல நம்ம ஹீரோவோட 2 பிரதர்ஸ காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் நடந்து போகும்போது கோல்டன் கலர்ல இருக்கிற ஒரு ஆப்ல பாக்குறாங்க. இவங்களும் பசில இருந்ததுனால அந்த ஆப்ல சாப்பிட்டுறாங்க. அப்புறம் 2 பேரும் சம்பந்தமே இல்லாம சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நிறைய அழகான பொண்ணுங்கெல்லாம் இவங்க கிட்ட வந்து என் கூட வாங்க, உங்களுக்கு விதவிதமா சாப்பாடு கொடுக்குறேன்னு இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வருவான். அவனும் பசிக்குதுன்னு அந்த ஆப்பிள சாப்பிட்டுட்டு சிரிச்சு சிரிச்சு அவங்க அண்ணன் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிற இடத்துக்கே போறான். அங்க இருந்த அழகான பொண்ணுங்கெல்லாம் ஹீரோவை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு நல்லா சாப்பாடு போட்டு கவனிக்கிறாங்க. ஹீரோவும் அதை எடுத்து சாப்பிடலான்னு பார்க்கும்போதுதான் அங்க நடக்கிற ரியாலிட்டி என்னன்னு தெரியுது. அது என்னன்னா, இங்க இருக்கிற ஃபுட் எல்லாம் கெட்டு போனதாவும் புழு பூச்சியாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் பொண்ணுங்களே இல்ல, மந்திரவாதிக. பார்க்கவே அவ்வளவு கொடூரமா இருப்பாங்க. பட்டன் எந்திரிச்சு போனா கண்டுபிடிச்சிருவாங்க இந்த மந்திரவாதிக. அதனால பொறுமையா எந்திரிச்சு இவன் அண்ணன் கிட்ட போய் வெளியே வாங்க, உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு 2 பேரையும் வெளியே கூப்பிட்டுட்டு வந்து 2 பேரு கண்ணத்திலயும் அரையறான். அப்பதான் இவங்க 2 பேருக்கும் சுயநிலைமே வருது. இந்த டைம்ல மறுபடியும் இவங்கள வசியம் பண்ண அந்த மந்திரவாதிங்க வராங்க. இவங்களும் ஐயோ ஆளை விடுங்கடான்னு அந்த குகையை விட்டு வெளியே ஓடி வராங்க. அப்போன்னு பார்த்து அந்த குகையும் உடஞ்சு விழுந்துருது. அங்க இருந்து தப்பிச்சு வந்து இவங்க இளவரசியை தேடி பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்றான்னா, இந்த மலையில இருக்கிற அரக்கனை யாருமே பார்த்தது இல்ல. காரணம் என்னன்னா, அந்த அரக்கன் நைட்டு மட்டும்தான் வெளியே வருவான். அப்படி காலையில வெளியே வந்தானா சூரிய வெளிச்சம் பட்டு கல்லாகிருவான் அப்படின்னு பிரதர்ஸ் கிட்ட சொல்லிட்டு இவங்களோட பயணத்தை கண்டினியூ பண்றாங்க. இந்த டைம்ல இளவரசிக்கு ரொம்ப பசிக்கும். அப்ப அந்த அரக்கன் கொஞ்சம் பச்சை கறியை எடுத்து இளவரசி முன்னாடி போடுறான். இளவரசியும் பசி தாங்க மாட்டால, அதனால எடுத்து சாப்பிடுறா. அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோ அப்புறம் அவனோட பிரதர்ஸ்க்கு ரொம்ப பசிக்கும். அப்படியே நடந்து போகும்போது இவங்க ஒரு பாரை பாப்பாங்க. சரி இங்க போய் சாப்பிடலான்னு 3 பேர் உள்ள போறாங்க. அதுக்குள்ள போனா ஆல்ரெடி ஃபெட்ரிக் இளவரசன் அப்புறம் அவனோட ஆளுகள்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோ வந்து பிரதர்ஸ் கிட்ட என்கிட்ட ஒரு மேப் இருக்கு, அதுல இளவரசி எங்க இருக்கான்னு காட்டும். அதுவும் இல்லாம இளவரசியை காப்பாத்த ஒரு மேஜிக் வால் வேணும்னு சொல்றான். இதெல்லாம் இந்த ஃபெட்ரிக் இளவரசனோட ஆளுகளை ஒருத்தன் கேட்டுட்டு போய் இளவரசி கிட்ட போய் சொல்லிடுறான். அப்போ அந்த இடத்துக்கு வந்த இளவரசன் ஹீரோ கிட்ட உங்ககிட்ட இருக்கிற மேப்பை கொடு, அதுக்காக நான் நிறைய தங்க காசை தரேன், அதை வச்சு உன்னோட வீடை மறுபடியும் கட்ட முடியும்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல, மேப்பை தர முடியாதுன்னு சொல்லிடுறான். இதனால இளவரசன் அந்த மேப்பை நீ என்ன தர முடியாதுன்னு சொல்றது, நானே எடுத்துக்கிறேன்னு புடுங்குறான். அப்ப சாப்பிட வச்சிருந்த சூடு சூப்பை எடுத்து இளவரசனோட மூஞ்சிலே ஒரே அடி. இப்படி ஆனதும் இளவரசன் மேலேயே கை வச்சிட்டியான்னு இளவரசனோட ஆளுங்க ஹீரோவை போட்டு தள்ள வராங்க. அதுல இருந்து ஹீரோ எப்படியோ அங்க எங்க நவுந்து தப்பிக்கிறான். இதனால இந்த 3 பிரதர்ஸும் இளவரசனோட ஆளுங்களும் சண்டை போடுறாங்க. சண்டையில அந்த பாரை நாசம் பண்ணிட்டு அங்கிருந்து ஹீரோவும் அண்ணனுங்கெல்லாம் காட்டை பார்த்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. சரி இளவரசனோட ஆளுங்க காணா போயிட்டாங்கன்னு சொன்னதும் ஒரு அம்பு வந்து மரத்திலே குத்தி நிக்குது. ஐயோ இன்னும் இளவரச பின்னாடி துரத்திட்டு தான் வரான் போலன்னு ஓட ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் கடைசியா ஒரு பெரிய மலை விளிம்புல நிக்கிறாங்க. அப்போ அந்த இளவரசனும் அவனோட ஆளுகளும் அந்த இடத்துக்கு வந்து இப்ப எங்க போவீங்கன்னு நக்கலா சிரிச்சுட்டு நிக்கிறாங்க. இவங்க 3 பேரும் வேற வழி இல்லாம அந்த மலைக்கு மேல இருந்து கீழே ஒரு ஆறு போகும், அதுல குதிக்கிறாங்க. இவங்க 3 பேரும் தண்ணியில குதிச்சதால ஒரு பிரச்சனையும் இல்லாம கரை ஏறாங்க. அப்ப அந்த அண்ணங்காரன்ல ஒருத்தன் நம்ம ஹீரோவை திட்டுறான். ஏன்டா அவன் தான் நிறைய பணம் தரேன்னு சொன்னால, மேப்பை கொடுத்து தொலைச்சிருக்க வேண்டியதானே, அதை வச்சு வீடு கட்டி நம்ம லைஃபே செட்டில் ஆயிருக்குன்னு சொல்லி 3 பேரும் சண்டை போடுறாங்க. சண்டையெல்லாம் முடிச்சுட்டு சரி வேற வழி இல்ல, இனி இளவரசியை கண்டுபிடிச்சு ராஜா கிட்ட தான் பரிசு வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த மேப்பை கொடுன்னு அண்ணங்கார வாங்கிட்டு 3 பேரும் இளவரசியை தேடி போறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா இளவரசியை காட்டுறாங்க. அப்போ அந்த அரக்கன் இளவரசியை தொட வரான். ஆனா இளவரசி ஒரு ஷார்ப்பான குச்சியை வச்சு அந்த அரக்கனோட கையிலேயே குத்திட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறா. அப்புறம் எப்படியோ அந்த அரக்கன் இளவரசியை பிடிச்சு தலையில தொங்க வைக்கிறான். அப்போ தப்பிக்க ஏதாச்சும்
ஏதாச்சும் சொல்லியே தானே தீரணும். அதனால இளவரசி நான் சாப்பிட சுத்தமா நல்லாவே இருக்க மாட்டேன். நான் மாசத்துக்கே ஒரு டைம் தான் குளிப்பேன்னு சொல்றா. அப்ப அந்த அரக்கன் திருப்பி இளவரசிய குகைக்குள்ளே போட்டுறா. அப்படியே சீனை கட் பண்ணா இந்த மேஜிக் மேப்ப பார்த்துட்டு இவங்க 3 பேரும் ஒரு புகையில இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோட கால்ல ஒரு செடி மாட்டுது. இதெல்லாம் தெரியாம ஹீரோவோட 2 அண்ணனுங்களும் நடந்து போயிட்டே இருக்கானுங்க. இவனும் அந்த செடியில இருந்து கால் எடுத்துட்டு இவனோட அண்ணனுங்களை தேடி நடந்து போறான். இப்பதான் காட்டுறாங்க ஹீரோவோட அண்ணனுங்க அந்த இளவரசன் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அவனுங்களும் இந்த 2 பேரையும் கட்டி போட்டுறானுங்க. ஆனா இதெல்லாம் தெரியாம ஹீரோ நடந்து போயிட்டே இருக்கான். அப்போ அந்த அரக்கனை கொல்றதுக்காக ஒரு வாள் இருக்கும்ல, அதை கண்டுபிடிக்கிறான். அதனால தண்ணியில குதிச்சு தண்ணி கடையில போறான். அப்போ இந்த தண்ணியில நிறைய அமானுஷ்யமான உருவங்கள்லாம் இருக்கு. ஹீரோவும் தண்ணி கடையில போய் அந்த வாளை எடுத்துட்டு மேல வரான். ஹீரோ கரையில ஏற ட்ரை பண்ணா அந்த அமானுஷ்யமான உருவங்களா தடுக்குது. எப்படியோ அதெல்லாம் தட்டி விட்டுட்டு அந்த வாளோட கரைக்கு ஏறுறான். அதுக்கப்புறம் இவனோட அண்ணனுங்க எங்க போனானுங்கன்னு தேடிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த இளவரசன் இவனோட அண்ணனுங்களை புடிச்சு வச்சிருக்கிறத பாக்குறான். சரி எப்படியும் அண்ணனுங்களை காப்பாத்தணும்ல, அதனால ஹீரோ பக்கத்துல செத்து போன ஒரு கரடியோட தோல் இருக்கும், அதை போட்டுட்டு கரடி மாதிரி சத்தம் போட்டுட்டு இளவரசனை பார்த்து ஓடுறான். இளவரசனும் அவனோட ஆளுங்களும் உண்மையான கரடி தான் வந்துருச்சு போலன்னு அங்கிருந்து ஓடுறாங்க. ஆனா அதுல ஒருத்த மட்டும் கண்டுபிடிச்சிடறான் இது கரடி இல்லன்னு. அதனால ஹீரோவையும் பிடிச்சு அண்ணனுங்களோட கட்டி போட்டுறானுங்க. ஹீரோ கிட்ட இருந்த வாளும் அப்புறம் மேப்பையும் இளவரசை எடுத்துட்டு அந்த அரக்கனை தேடி போறாங்க. கூடவே ஹீரோ அப்புறம் அண்ணனுங்களையும் கூட்டிட்டு போறாங்க. எதுக்காக இவங்க 3 பேரையும் கூட்டிட்டு போறாங்கன்னா இவங்கள டிராப்பா வச்சு அந்த அரக்கனை பிடிக்குதான். அப்படியே நைட் ஆகுது. இளவரசனும் அவனோட ஆளுகளும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பானுங்க. ஹீரோவையும் அண்ணனுங்களையும் மரத்துல கட்டி போட்டு வச்சிருப்பானுங்க. அப்போ இந்த டைம்ல வித்தியாசமான ஒரு சவுண்ட் கேக்குது. அந்த அரக்கன் நடந்து வந்தா ஒரு சத்தம் கேக்கும்ல, அது மாதிரி கேக்குது. இளவரசனும் அவன் ஆளுகளும் அந்த அரக்கன் தான் வரான் போல, அதனால அங்கிருந்து தெரிச்சு ஓடிடுறாங்க. அப்ப இந்த 3 பேரையும் மரத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்கல்ல, அரக்கனும் நடந்து வர சவுண்ட் கிட்ட கேட்க ஆரம்பிக்குது. அப்ப கீழே பார்த்தா ஒரு ஷார்ப்பான கல்லு இருக்கும். அதை அண்ணங்காரை எடுத்து பயத்தோட அந்த கயிறு அறுக்க ஆரம்பிக்கிறான். இந்த அரக்கன் கிட்டத்தட்ட பிடிச்சிருப்பான். ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு இவங்க 3 பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு இளவரசனும் அவனோட ஆளுகளும் ஒரு கல்லு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்த அரக்கன் இவங்கள கைய வச்சு தூக்க வரும்போது இளவரசன் அவனோட ஆளுகளை தள்ளி விட்டு இவன் மட்டும் தப்பிச்சு ஓடிடுறான். இவனோட ஆளுகள்லாம் அந்த அரக்கன் பிடிச்சிடுறான். இதுக்கப்புறமா இளவரசன் இருக்கான்ல, அவன் ஒரு பெரிய மரத்து மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருப்பான். இளவரசன் என்ன நினைக்கிறானா, இந்த மரத்தை விட அரக்கனோட ஹைட் கம்மின்னு நினைக்கிறான். ஆனா இந்த மரத்தை விட அந்த அரக்கன் செம ஹைட்டா இருப்பான்னு இவனுக்கு தெரியாது. இந்த டைம்ல இந்த இளவரசனோட ஆளுகள்ல ஒருத்தன் இளவரசன் இருக்கிற மரத்துல ஏறி வரான். ஆனா இந்த இளவரசன் மட்டும் தப்பிச்சா போதுன்னு மரத்துல ஏறி வந்தவன கீழே தள்ளி விட்டுறான். இந்த டைம்ல அங்க வந்த அரக்கன் மரத்தை ஆட்டி ஆட்டி இளவரசன் கத்துற மாதிரி காட்டுறாங்க. அப்ப ஹீரோவும் அவனோட அண்ணங்கள்ல ஒருத்த மட்டும் இருக்கான். இதுக்கப்புறம் தான் தெரியுது இவனோட அண்ணங்கள்ல ஒருத்தனை அந்த அரக்கன் தூக்கிட்டு போயிட்டான்னு. இப்ப வேற வழி இல்ல, இவனோட அண்ணனையும் காப்பாத்தணும் அப்புறம் இளவரசியும் காப்பாத்தணும். அப்ப ஹீரோ அழுதுட்டே என்ன சொல்றானா, என்னாலதான் எல்லாமே, நான் வீடை எரிச்சனாலதான் நம்ம இளவரசியை தேடி போக வேண்டியதாச்சு, அதனால அண்ணனை இழந்துட்டோன்னு மூத்த அண்ணன் பவுல் கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அப்ப மூத்த அண்ணன் பரவாயில்ல பாத்துக்கலாம், நம்ம கண்டிப்பா அண்ணனையும் இளவரசியும் கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தேடி போறாங்க. அப்போ அந்த அற்புத வாள் இருக்கும்ல, அது அங்க கீழே கிடக்கும். அதையும் எடுத்து வச்சுட்டு கஷ்டப்பட்டு மலைக்கு மேல ஏறுறாங்க. கடைசியா அந்த அரக்கனோட குகையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்குள்ள போயிட்டே இருக்காங்க. ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் அங்க நிறைய வழி போகும். அதுவும் இல்லாம அங்கங்க மனுஷ எலும்பு துண்டா இருக்கும். சரி இது ரொம்ப டேஞ்சரான இடம் போலன்னு பாத்துக்கிட்டே இருக்கும்போது ஹீரோவோட அண்ணனோட ஷூ கிடைக்குது. ஓகே அந்த அரக்கன் இங்கதான் அண்ணனை கூட்டிட்டு வந்திருக்கான்னு புரிஞ்சுக்கிறாங்க. இந்த டைம்ல நம்ம ஹீரோ ஒரு கல்லை எடுத்து அதுல கயிறை கட்டி வச்சுக்கிறான். எதுக்காகனா இந்த கயிறை புடிச்சிட்டே நடந்து போனா திரும்பி போகும்போது வழி மறந்துடாதுல, அந்த கயிறை புடிச்சிட்டு வெளியே போயிடலான்னு ஐடியா பண்றான். அப்படியே பொறுமையா நடந்து உள்ள போயிட்டே இருக்கும்போது அப்போ எதையோ மிதிச்சு அந்த இடம் உடைஞ்சு உள்ள விழுவுறான் ஹீரோ. இந்த டைம்ல மூத்த அண்ணக்காரன் பட்டுன்னு ஹீரோவை புடிச்சு காப்பாத்தி மேல தூக்கிடுறான். அப்புறம் அந்த குழியில கீழே பார்த்தா அந்த இடத்துலதான் இளவரசியும் அண்ணனும் இருக்காங்க. தெரியுன்னு ஹீரோ ஒரு கயிறு அந்த குழிக்குள்ள போட்டுட்டு ஒருத்தங்களா மேல தூக்கி கொண்டு வரான். எல்லாரையும் மேல தூக்குனதுக்கு அப்புறம் திடீர்னு அந்த அரக்கனோட சத்தம் கேக்குது. சரி எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிக்கணும்னு அந்த குகையை விட்டு வெளியே போலான்னு நடந்து போறாங்க. அப்போன்னு பார்த்து இவங்க வெளியே போற வழியில தான் அந்த அரக்கன் தூங்கிட்டு இருப்பான். அதனால இந்த அரக்கனை தாண்டி போனாதான் குகையில இருந்து வெளியே போக முடியும். அதுவும் இல்லாம அந்த அரக்கனோட வாளும் இவங்க முன்னாடி தான் கிடக்கும். இவங்களும் ஒரு ஆளா அந்த வாளை குதிச்சு தாண்டாங்க. அப்படியே ஒருத்தவங்களா போகும்போது லாஸ்டா இளவரசன் இருக்கான்ல, அவன் ஓடி வந்து ஜம்ப் பண்ணும்போது அந்த அரக்கனோட வாளு மேலே லேண்ட் ஆகிடுறான். இதனால அந்த அரக்கன் கண்ணை திறந்து இவங்களை பார்த்ததும் பயத்துல அந்த இடத்துல இருந்து
எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த அரக்கனும் இவங்கள துரத்திட்டே வரான். இவங்களும் அங்கங்கன்னு ஓடி அந்த குகையில இருந்து வெளியே வந்து நிக்கிறாங்க. இவங்க முன்னாடி ஒரு பெரிய பள்ளத்தாக்கு. அந்த இடத்துல இருந்து மலைக்கு மேல மட்டும்தான் ஏற முடியும், கீழே இறங்க முடியாது. அப்ப இளவரசி என்ன சொல்றானா, சரி அப்படின்னா எல்லாரும் மலைக்கு மேல போலாம். காரணம் சூரியன் உதயமாக போகுது. சூரிய வெளிச்சம் வந்துச்சுன்னா அந்த அரக்கன் வெளியே வர மாட்டான். இவங்களுக்கும் இது இல்லாம வேற வழியும் இல்ல. அதனால எல்லாரும் மலைக்கு மேல ஏறி போறாங்க. அப்ப எல்லாரும் மேல போயிட்டே இருக்காங்கல்ல, இந்த டைம்ல இவங்க எல்லாரையும் பிடிக்க இந்த அரக்கனும் துரத்திட்டே வருவான். எப்படியோ கடைசியா எல்லாரும் அந்த மலையோட உச்சிக்கு வந்துடுறாங்க. அங்க இருந்து இன்னொரு சைடு போலான்னு பார்த்தா முடியாது. அப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்கும் போது அப்போ அந்த இடத்துக்கு அரக்கன் வந்து இவங்க முன்னாடி நிக்கிறான். அப்போ ஹீரோ கிட்ட தான் வாள் இருக்கும்ல, அதை வச்சு அந்த அரக்கனோட கால்லே வெட்டுறான். அப்போ இந்த அரக்கன் கைய வச்சு ஒரு அடி ஹீரோவை. இத பார்த்த ஹீரோவோட அண்ணன் ஒரு பெரிய கல் எடுத்து அரக்க மேலே ஏறிறான். ஹீரோவை அடிச்சு பறக்க விட்ட மாதிரி அண்ணனே அடிச்சு பறக்க விடுறான் அரக்கன். அப்புறம் எந்திரிச்ச ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. அதனால இளவரசி கிட்ட அந்த அரக்கனை தசை திருப்பு அப்படின்னு சொல்றான். அதனால இளவரசியும் அந்த அரக்க முன்னாடி வந்து கையாட்டி தசை திருப்புறா. ஒரு உடஞ்சு போன கண்ணாடி எடுத்து வச்சிருந்தான்ல, அதை எடுத்து மேல தூக்கி காட்டுறான். அந்த கண்ணாடியில சூரிய வெளிச்சம் பட்டு அரக்க மேல அடிக்கிறான் ஹீரோ. அரக்க மேலையும் சூரிய வெளிச்சம் பட்டதுனால எதுவும் பண்ண முடியல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிஞ்சு அந்த இடத்துல சூரிய உதயமானதும் அப்போ இந்த அரக்கனோட உடம்பு ஃபுல்லா கல்லா மாறுது. அப்புறம் ஃபுல்லா கல்லா மாறுறதுனால அரக்கன் அப்படியே உடஞ்சு விழுந்துடுறான். கடைசியா எப்படியோ ஹீரோ இளவரசி அப்புறம் எல்லாரையும் காப்பாத்திடுறான். அப்படியே சீனை கட் பண்ணா இளவரசர் இருக்கால, அவன் எப்படியோ தப்பிச்சிருப்பான் போல. அவனுக்கு அரண்மனைக்கு போக வழி தெரியாது. அப்ப ஹீரோக்கு மேஜிக் மேப் கொடுத்த பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட வழி கேக்குறான். அவங்களும் தப்பான வழி சொல்லிடுறாங்க. அப்புறம் கடைசியா இளவரசிய அரண்மனைக்கு கொண்டு வந்ததும் ராஜா ரொம்ப சந்தோஷமாகிறாரு. அதுவும் இல்லாம ஹீரோ தான் இளவரசியை காப்பாத்தினான்னு தெரிஞ்ச ராஜா என்ன சொல்றாருன்னா ஹீரோ கிட்ட, நீ இந்த ராஜ்யத்தோட பாதி எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னதும் ஹீரோ, எனக்கு அதெல்லாம் வேணாம், என்னோட வீடை திரும்பி கட்டுறதுக்கு பணம் மட்டும் கொடுத்து உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அப்புறம் அவனோட அண்ணனுங்களும் போயிடுறாங்க. இவங்க போனதுக்கு அப்புறம் ராஜா இளவரசி கிட்ட என்ன சொல்றாருன்னா, இனி நீ உனக்கு பிடிச்ச யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோ, நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு. இங்க நம்ம ஹீரோ அப்புறம் இவனோட அண்ணனுங்க 2 பேரும் திரும்பி வீட்டுக்கு போறாங்க. அப்ப இவங்களோட அப்பா அந்த 2 அண்ணனுங்களை மட்டும் கட்டி பிடிக்கிறாரு. நம்ம ஹீரோவை மதிக்க கூட இல்ல. அப்பதான் இந்த அண்ணனுங்க சொல்றாங்க, இளவரசி அப்புறம் எங்களை காப்பாத்துனது ஹீரோ தானு, அதனால நம்ம வீடை கட்டுறதுக்கு ராஜா எல்லா பணமும் தரேன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னதும் இப்பதான் ஹீரோட அப்பாவுக்கு ஹீரோவை நினைச்சு பெருமையா இருக்கும். அதனால ஹீரோவை கட்டி பிடிச்சுக்கிறாரு. இதெல்லாம் முடிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு காட்டுறாங்க. அப்ப இவங்க வீடோட வேலையும் கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்கும். அப்ப அந்த இடத்துக்கு வந்த இளவரசி ஹீரோவை கூட்டிட்டு அவளோட குதிரையில ஒட்டுக்க போறாங்க. இளவரசியும் இனி ஹீரோவை தான் கல்யாணம் பண்ண போற மாதிரி காட்டிட்டு இந்த படத்தை முடிக்கிறாங்க. சரி, இந்த படத்துக்கு நான் கொடுத்திருந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணிருங்க. அடுத்து என்ன படத்தை பத்தி பேசலான்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. டெய்லியும் நான் உங்களுக்காக ஒரு புது படத்தோட வருவேன். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய் கைஸ்.